நான் என் குடும்பம், நண்பர்கள் அல்லது அலுவலக நண்பர்களிடம் என் நீரிழிவு பத்தி எப்படி பேசுவேன்? நீரிழிவுடன் வாழ்றது எளிதானது அல்ல. உங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கும் போது பலருக்கு நீரிழிவு பத்தி பேசுறது முதல்ல கொஞ்சம் சங்கடமா இருக்கும். ஆனா திறந்து பேசினா தினசரி வாழ்க்கை ரொம்ப சுலபமா ஆகும். வீட்ல முதல்ல உங்க குடும்பத்தோட பேசுங்க. எல்லாவற்றையும் மருத்துவ சொற்கள்ல சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு சரியான நேரத்துல சாப்பாடு வேணும், கொஞ்சம் உடற்பயிற்சி நேரம் வேணும், நேரத்துக்கு மருந்து எடுக்கணும்னு. சில குடும்பங்கள் சேர்ந்து ஆரோக்கியமா சாப்பிடுவாங்க. தினசரி சமையல்ல குறைவா எண்ணெய் மற்றும் குளுக்கோஸ் போடுவாங்க. அல்லது மாலை நடக்க போறத வழக்கமா வச்சுக்குவாங்க. எல்லாரும் சேர்ந்து செஞ்சா நல்ல பழக்கங்கள் கடைபிடிக்கிறது எளிதாகும். நிறைய பேர் தங்கள் குடும்பத்தை மருந்து வழக்கத்தில் சேர்த்து கொள்ளவார்கள். ஒரு மெதுவான நினைவூட்டல் அல்லது யாராவது பார்த்து கொள்வது ரொம்ப உதவும். குறிப்பா பரபரப்பான நாட்களில் இது நன்மை உண்டாகும். நீங்க மட்டும் கையாள்வது என்பது இல்லாமல் உடன் இருப்பவர்களிடம் பேசும்போது விருப்பம் இருந்தால் நீரிழிவு பத்தி பேசலாம். இது ஒரு பகிர்ந்த பொறுப்பு போன்று தோன்றும். நண்பர்களோட பேசும்போது விருப்பம் இருந்தால் நீரிழிவு பத்தி பேசலாம். விழாக்கள் அல்லது கூட்டங்களில் இனிப்பு கொடுத்தால் எளிமையா சொல்லுங்க, நான் என் சர்க்கரை நோய்க்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் இனிப்பு எடுத்துக்கொள்கிறேன். அல்லது இன்றைக்கு இனிப்பு வேண்டாம், மற்றதெல்லாம் சாப்பிட்டு கொள்கிறேன் என்று கூறுங்கள். பயணம் போகும்போது அல்லது வெளியில சாப்பிடும்போது நண்பர்களுக்கு சொல்லுங்க, நடுவுல உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கியமான தின்பண்டம் அல்லது தண்ணி வேணும்னு. பழங்கள் கூட வச்சுக்கோங்க. அது அசௌகரியமான தருணங்கள் தவிர்க்க உதவும் மற்றும் நல்ல தேர்வுகளுக்கு ஆதரவாக இருக்கும். நீங்க தெளிவா அமைதியா பேசினால் பெரும்பாலானவங்க புரிஞ்சுப்பாங்க. அதேதான் மதுவுக்கும் பொருந்தும். என் நீரிழிவு காரணமா நான் மதுவை குறைக்கணும்னு சொன்னால் போதும். உங்கள் மீது அக்கறை இருக்கும் நண்பர்கள் அதை மரியாதை பண்ணுவார்கள். வேலை பார்க்கும் இடத்தில் உங்க மேற்பார்வையாளர் அல்லது நம்பிக்கையான சக ஊழியருக்கு தெரியப்படுத்துவது நல்லது. அவங்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு சாப்பிடவும் மற்றும் குளுக்கோஸ் பரிசோதிக்க சிறிய இடைவேளை வேண்டும் என்று. குறிப்பாக நீண்ட கூட்டங்கள்ல உங்க பையில் கொட்டைகள், பாதாம், முந்திரி, நிலக்கடலை அல்லது பழங்கள் மாதிரி தின்பண்டங்கள் வச்சுக்கோங்க. இது சிறிய ஆனால் முக்கியமான பழக்கம். யாராவது அதிக கேள்விகள் கேட்டா சுருக்கமா சொல்லுங்க, இது சாதாரண நிலைதான், மருத்துவர் ஆலோசனைப்படி நான் நிர்வகிக்கிறேன். நினைவுல வச்சுக்கோங்க, நீங்க தனியா இல்ல. இந்தியால கோடிக்கணக்கான பேர் நீரிழிவுடன் வாழ்றாங்க, நன்றாக தன்னைத்தானே நிர்வகிக்கிறார்கள். இதை பற்றி தெரிந்திருந்தால் நீங்கள் நினைப்பதை விட அதிக புரிதலும் ஆதரவும் கிடைக்கும். எப்பவாவது உங்க நிலைய எப்படி விளக்குறதுன்னு தெரியாம இருந்தா ஒரு மருத்துவர், செவிலியர் அல்லது சமுதாய சுகாதார பணியாளர் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க.